திருச்சி மாமன்ற கூட்டத்தில் வி.சி.க. மாமன்ற உறுப்பினர் பிரபாகரன் கோரிக்கை. திருச்சி மாநகராட்சி மாமன்ற சாதாரண கூட்டம் மேயர் அன்பழகன் தலைமையில், மாநகராட்சி ஆணையர் சரவணன், துணை மேயர் திவ்யா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கடந்த 26ஆம் தேதி தாக்கல் செய்த பட்ஜெட் தொடர்பான விவாதம் நடைபெற்றது. விவாதத்தின் போது மாமன்ற உறுப்பினர்கள் தங்களது வார்டுக்குரிய செயல் திட்டங்கள் மற்றும் சாலைகள், குடிநீர் தட்டுப்பாடு உள்ளிட்டவைகளை கேள்வி எழுப்பினர். மாமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விக்கு மேயர் அன்பழகன் உரிய விளக்கத்துடன் பதிலளித்தார். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணைச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினர் பிரபாகரன் பேசுகையில், எனது வார்டில் இரட்டை வாய்க்கால் பிரச்சனையால் பகுதி சாக்கடை நீரால் மிகவும் சேதம் அடைகிறது. அதனை உடனடியாக சீர்படுத்த நடவடிக்கை வேண்டும். சமுதாயம் கூடம் அமைக்கப்பட வேண்டும். மேலும் தண்ணீர் பற்றாக்குறை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். தொடர்ந்து மாமன்ற உறுப்பினர் பிரபாகரன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை காணலாம். திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியின் 4வது நிதிநிலை அறிக்கை நேற்றைய முன்தினம் தாக்கல் செய்யப்பட்டது. அனைத்து அம்சங்களும் கொண்ட ஒரு சிறந்த நிதிநிலை அறிக்கையாக, பட்ஜெட்டாக நம்முடைய திருச்சி மாநகராட்சியில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 3 ஆண்டுகளில் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியில் அனைத்து வார்டுகளிலும் கட்சி பாகுபாடின்றி ஏறத்தாழ 80 விழுக்காடு பணிகள் நிறைவு பெற்றிருக்கிறது. 4வது ஆண்டிலே இந்த அறிக்கையில் சென்ற ஆண்டு எப்படி நிதிகள் ஒதுக்கப்பட்டதோ அதே போன்று இந்த ஆண்டும் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களுக்கும் நிதிகள் ஒதுக்கியிருக்கிறார்கள். திட்டப்பணிகள் மிகச் சிறப்பாக இருக்கிறது. பற்றாக்குறை பட்ஜெட்டாக இருந்தாலும் கூட இன்றைக்கு தமிழக அரசு எப்படி தமிழகத்தை ஒன்றிய அரசினுடைய உதவி இல்லாமல், ஒன்றிய அரசு நிதி தர மறுத்த நிலையில் கூட சனாதன சங்கிகளுக்கு எதிராக எப்படி தமிழக அரசு எதிர்ப்பு குரலிட்டு அவர்கள் நிதியே இல்லாமல் தமிழகத்தில் சிறந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்து ஆட்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்களோ, அந்த அடிப்படையில் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியிலும் நிதி பற்றாக்குறை இருந்த நிலையிலும் சிறப்பான ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்து அருமையான ஒரு திட்டத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதற்காக விடுதலை சிறுத்தைகள் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும், நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு மேயர் அவர்களுக்கும், அதிகாரி பெருமக்களுக்கும், என்னை இந்த இடத்திலே அமர வைத்திருக்கிற நிற்க வைத்திருக்கிற ஏசி தமிழர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஒரு கோரிக்கையை நீண்ட நாட்களாக நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த கோரிக்கை மட்டும் இன்றைக்கு விவாத அறிக்கையில் விவாதத்தின் போது நான் அதை குறிப்பிட்டேன். சிறந்த பட்ஜெட்டை நீங்கள் தாக்கல் செய்திருக்கிறீர்கள், தவறில்லை. ஆனால் ஒரு குறை இருக்கிறது. என்னுடைய வார்டிலே ஏறத்தாழ 3 ஆண்டுகளாக நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது, இரட்டை வாய்க்கால்கள் ஆங்காங்கே 2 வாய்க்கால்களாக பிரிந்து இரட்டை வாய்க்கால் இருக்கிறது. ஏறத்தாழ அது குழுமிக்கரையிலிருந்து தொடங்கி குறிஞ்சி கல்லூரி வரை அந்த வாய்க்கால் சென்றடைகிறது, காவிரியிலே கலக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வாய்க்காலிலே வருகின்ற கழிவுகள் முழுவதுமாக என்னுடைய வார்டான 17வது வார்டுடைய வாய்க்கால்கள், அனைத்து வாய்க்கால்களிலும் அது தேங்கி கிடக்கிறது. அப்படி தேங்கி கிடக்கிற அந்த பணியை நான் தொடர்ந்து வலியுறுத்துகிறேன். அதற்காக நிதி ஒதுக்கி அதை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். சென்ற கூட்டங்களில் கூட அதற்கான திட்ட அறிக்கை தயார் செய்து, அதாவது எஸ்டிமேட் அடிப்படை ஏறத்தாழ குழுமிக்கரையிலிருந்து குறிஞ்சி கல்லூரி வரை 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு திட்ட அறிக்கை தயார் செய்து சரியாக வைத்திருந்தோம். ஆனால் நிதி பற்றாக்குறை என்கிற பெயரில் அதை இன்னும் செய்து தர மறுக்கிறார்கள். ஆகவே இந்த நிதிநிலை அறிக்கையிலும் அப்படிப்பட்ட அந்த திட்டம் என்பது வரவில்லை என்கிற வருத்தத்தை நான் பதிவு செய்தேன். மேலும் இந்த மழைக்காலங்கள் வந்தால் என்னுடைய பகுதி என்பது இந்த ஏறத்தாழ 60 விழுக்காடு அனைத்தும் குடிசை பகுதிகளாக இருக்கிறது. அந்த வாய்க்கால்களை ஒட்டியே அந்த வீடுகள் இருப்பதால் மழைக்காலங்களில் மிகப்பெரிய சேதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை எச்சரிக்கையோடு நான் சொல்லி அதை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். நன்றி. அதாவது இந்த நிதிநிலை அறிக்கை சிறந்த நிதிநிலை அறிக்கையாக இந்த ஆண்டு
தயார் செய்து கொடுத்திருக்கிறார்கள். வேற சிறப்பு திட்டங்கள் கேட்டிருக்கீங்களா வார்டுக்குன்ட்டு? வார்டுக்கு சிறப்பு திட்டங்கள் சமுதாய கூடம் எங்களுக்கு வேணும் என்று நம்ம கேட்போம். சமுதாய கூடம் என்று நீண்ட நாட்களாக அந்த கோரிக்கை நான் முன்வைத்திருக்கிறேன். சமுதாய கூடம் அமைக்க வேண்டும். ரெண்டாவது மழைக்காலங்கள் வெயில் காலங்கள் வருகிற போது கோடை காலங்களிலே குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக குடிநீர்கள் ஆங்காங்கே இருக்கிற அடிப்பம்புகள் 80-90 அடி அளவுகளாக இருக்கிறது. நீர்நிலைகள் அங்கே அந்த இடத்திலே இல்லை, போதுமானதாக இல்லை. அதாவது என்னன்னு சொன்னா, தண்ணீர் பற்றாக்குறை என்பது ஒரு ஆழம் இல்லாத ஒரு ஆழ்குழைத்தினது. அதை ஆழப்படுத்த வேண்டும். ஆழப்படுத்தி பம்புகளை எடுத்துவிட்டு சிண்டாக் டேங்க் போன்றவைகளை அங்காங்கே அமைத்து கொடுத்தால் பொதுமக்களுக்கு குடிநீர் பிரச்சனை கோடை காலங்களில் வாய்ப்பு தவிர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் இதில் வலியுறுத்துகிறோம்.